இந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். செவ்வாய் சனி 2 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து கும்பராசியில் எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். தனுசு ராசிக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடத்திலே காற்று ராசியிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சாகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் சனி குரு செவ்வாய் 3 கிரக கூட்டணி இருந்தது. தனுசு ராசிக்கு அப்போது பிடித்த பீட இன்னும் முடியவே இல்லை. இந்த சனி செவ்வாய் கூட்டணியில் உங்களை பிடித்த பீடை ஒழிய போகிறது. இது உறுதியாக சொல்லலாம். சனி செவ்வாய் கூட்டணி சாதகமா பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், பிரச்சனை, தொந்தரவு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியர், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவதுதான் சனி செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு எலும்பு பல்வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமா இழுப்பறியா தீராமல் இழுத்தடிப்பது சனி செவ்வாய் கூட்டணி. ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் திருமணம் தாமதப்படும். திருமணம் செய்தால் டைவர்ஸு, 2 தாரம் 3 தாரம் திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். தன்னுடைய வாழ்க்கையில் வேலையோ தொழிலோ வருமானமோ எல்லா வழியிலும் தடை 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 தடைன்னு முன்னேறி செல்லாங்காட்டியும் போதுமான ஆயிரும். தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் முதல் 15 நாட்கள் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சுக்கிர பகவானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்பாடா அப்படின்னு நீங்க கொஞ்சம் பெருமூச்சு விடலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல காலம்தான். கோச்சாரத்தில் 3ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்க எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவு பணம் பார்க்கலாம். லெகுவா, ஈஸியா, லாட்டரியில் பம்பர் பிரேஸ் அடிக்குமா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. 3ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் வருமானமே இல்லைனாலும் சரி அதையே கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உயரும். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் ஒரு மனிதனை கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்க முடியும். நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்க முடியும். வீடு மனை வசதி வாய்ப்புகளில் உயர முடியும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. தனுசு ராசி என்பவர்கள் பெரும்பாலும் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் ஓரளவு நல்ல நிலையில் தான் இருக்கிறார்கள். அதற்குள் சூரிய, சந்திர, செவ்வாய் இந்த 3 திசை காலங்கள் தான் குடும்பத்திலும் சரி, வெளியிடத்திலும் சரி, கணவன் மனைக்குள்ளும் சரி எல்லாமே ஒரு குழப்பி கொண்டு இருக்கிறது. இதை கடந்து செல்லும் போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 3ஆம் வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தைரியம், தன்னம்பிக்கை மேலோங்கும். வெற்றி, தன லாபங்களை கொடுக்க போகிறது. புதிய காரியங்களை முயற்சி செய்யுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதை வேணாலும் முயற்சி செய்யலாம். கோச்சாரத்தில் 2 பாவகிரகங்கள் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சித்த காரியங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அது உடனே வெற்றி அடைந்து தன லாபங்கள் வரப்போகிறது. வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை தொழில் அமையும். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய உழைப்புகளை மேம்படுத்தக்கூடியது.
நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது 3ஆம் இடம். 3ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் 6ஆம் வீட்டை பாரி செய்கிறார். கடன் காட்சி, கடன்காரர்களால் தொந்தரவு, கடனை கட்டவே முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் கடன் கட்டுவதற்கான வழிவகை தேடலாம். கடனை கட்டணும்னா ஒன்று நல்ல வேலை, பணம் கட்டா வரணும். அப்போ தான் கடனை திருப்பி கட்ட முடியும். இல்லைன்னா கடன் நம்முடைய சொத்துக்கு மீறி கடன் இருந்துச்சுன்னா சொத்துக்களை விற்று விட்டு தான் கடனை கட்ட முடியும். கடன் வாங்கி தலைக்கு மேலே கடன் போயிடுச்சுன்னா இந்த 2 நிலையில் மட்டும்தான் கடனை கட்ட முடியும். அதை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை அமையும், வருமானத்திற்கு உண்டான வழி உண்டு. வருமானம் வந்துச்சுன்னா கடனை கட்டிடலாம். தனுசு ராசி என்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது நல்ல வேலை உண்டு, நல்ல தொழில் அமைத்து கொள்ளலாம். தொழில் மூலம் வேலையின் மூலம் நல்ல வருமானங்கள் வரும். முதல் 15 நாட்கள் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது 2ஆம் தர மறுமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் தர வரன் அமையும். திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு. செவ்வாய் சுக்கிரன் முதல் 15 நாட்கள் சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி என்பர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும். விவசாயத்தில் வருமானம் கொஞ்சம் கூடுதலாக வரும். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றாலே நல்ல மழை பொழியும், விவசாயம் செழிக்கும். காய்கறி, பூ, இந்த மாதிரி விவசாய பொருட்கள் நல்ல வருமானங்களை கொடுக்கும். செவ்வாய் புகனுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. தனுசு ராசி என்பவர்கள் சகல பாக்கியங்களை அனுபவிக்கலாம். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வேலை, தொழில், வருமானம், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீட்டை செவ்வாய் புகன் பாரி செய்யும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு. செவ்வாய் சனி 9ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது தந்தையிடம் வீம்புக்கு நிற்காதீங்க, தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாதீங்க. தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு தனுசு ராசி என்பவர்கள் நடந்து கொள்ளும் போது பாக்கியங்கள் உங்களை சேரும். செவ்வாய் புகனுடைய 8ஆம் பார்வை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. அங்கு கேது அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை மூலம் நல்ல வருமானங்கள் உண்டு. வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி முடியும் காட்டியும் இன்னும் 2 வண்டி சேர்த்து வாங்கி விடலாம். அந்த அளவு உங்களுக்கு வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ராகு கேது என்றாலே பாம்பு, ஒரு இடத்துல இல்லாமல் போயிட்டே இருக்கும். வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பணம் எதிர்பார்க்காமல் கட்டுக்கட்டாக பணம் கொட்டி கொண்டிருக்கிறது. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது வருமானத்திற்கு வழிவகை உண்டு. அதற்கு நீங்கள் கூடுதலாக முயற்சி செய்யணும். இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். 3ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது யாருமே ஏமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற்றம் அடைந்து விடலாம். இது நிச்சயமான உண்மை, அனுபவத்தில் பார்த்த உண்மை. வயதிற்கு தகுந்தாற்போல் வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் பொறுத்தவரை சூரியன், புதன், சுக்கிரன் 4ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பங்குனி மாதம் 9ஆம் தேதி குருவுடன் புதன் கூட்டணி சேர்கிறார். பங்குனி 27 வரை குரு புதன் 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அகுமான பகுமானங்கள் வராமல் பார்த்துங்க. கணவன் மனைவிக்குள்ளோ எதிர் பாலினத்தவர்களிடமோ அல்லது வேலை தொழில் மூலமாக அகுமான பகுமானங்கள் வராமல் தனுசு ராசி என்பவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு மீனராசிக்கு புதன் வருகிறார். நேச்ச நிலையில் அஸ்தங்க நிலையில் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலை தொழில் மூலம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும், கூடுதல் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. குரு பலன் மிக சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு உங்களை பிடித்த பீடை அகல்கிறது.
2020ஆம் வருடம் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிலே குரு சனி செவ்வாய் 3 கிரகங்களை கூட்டணி சேர்ந்து அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த பேடை மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் சனி கூட்டணி சேரும் பொழுது உங்களை பிடித்த பீடை அகல்கிறது, ஒழிகிறது. உங்களுக்கு நல்ல நேரம் தான், முயற்சி செய்து முன்னேற்றம் அடையுங்கள்.